उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इममानदण्डः. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இப்போ ரதி விலாபம் தான் இந்த செக்ஷன் பூரா. ஸோ அவகம்ய கதீகிருதம் வபுः பிரியபந்தோஸ்தவ நிஷ்பலோதய பகுலேபி கதே நிஷாகரः தனுதாம் துக்கம் அனங்க மோக்ஷ்யதி. ஸோ இந்த ஸ்லோகத்தோட நம்ம நிறுத்தினோம். அதாவது அந்த கிருஷ்ணபக்ஷே கதே அபி அந்த சுக்லபக்ஷத்துல கூட அந்த அஹ், இளைச்சு போற அந்த தன்மையை விடுறதுக்கு அதுக்கு ஒன்றும் பெரிய இஷ்டம் இல்லை. ஏன்னா நமக்கு பிரியமான அந்த மன்மதனே இல்லை. அதனால நான் ஏன் இப்படி இருக்கணும், அந்த நிஷாகரன் அந்த சந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்து அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினோம். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, ஹரிதாருண சாருபந்தனஹ கலபும் ஸ்கோகில शब्द सूचितः वद सम्प्रति कस्य बाणताम नवचूत प्रसवो गमिष्यति. सो இப்ப என்ன அப்படின்னா, நவச்சூத பிரசவः கஸ்ய பாணதாம் கமிஷ்யதி, அதுதான் மெயின் சென்டென்ஸ். சோ அந்த நவசூத பிரசவம் அப்படிங்கிறது அந்த புதுசாக, நவம்ங்கிறது புதுசு, நவசூத பிரசவம்ங்கிறது அந்த பலாச சாரி அந்த புதுசாக நூத்தன ஆம்ர குசுமம் இருக்கு பாருங்க. அது இப்போ கஸ்ய அப்படின்னா கஸ்ய புருஷஸ்ய பாணத்துவம், பாணதாம் அப்படின்னா சரத்துவம், அதை கமிஷ்யதி யாஸ்யதி. இப்போ நீ இல்ல, மன்மதன் இல்ல. இப்போ அந்த நவஜூத பிரசவம்ங்கிறது அது யாருனுடைய பானத்துக்கு, கஸ்ய புருஷஸ்ய பானதாம் பானஸ்ய விஷயா அப்படின்னா சரத்துவம், கமிஷ்யதி வத சம்பிரதி வத இப்ப கூறு அப்படிங்கிறா. சோ இப்ப இந்த நவஜூத பிரசவத்துக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறா. ஹரிதாருண சாருமந்தனஹ கலபும்ஸ்கோகில சப்த சூச்சிதா. ஹரித அருணம், ஹரிதம்னா பச்சை, அருணம்னா ஆரஞ்சு சிகப்பு. சோ அந்த மாதிரி பலாச ஆரக்த சுந்தர பந்தனகா, ரொம்ப அழகாக இருக்கிற அந்த பந்தனத்தோடு இருக்கின்ற அந்த நவஜூத பிரசவக. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கலபும்ஸ் கோகில சப்த சூச்சிதா. சோ முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த இந்த நவஜூத பிரசவம் இந்த ஆம்ரத்தினுடைய நூதன ஆம்ர குசுமத்தை சாப்பிட்டுட்டான் அந்த பும்ஸ்கோகிலாகா. அந்த எப்பவுமே அந்த பரபிருதங்கள்ல அந்த கோகில பட்சிகள்ல எது சத்தத்தை அழகா கொடுக்கணும்னா கொடுக்கும் அப்படின்னா பும்ஸ்கோகிலாகா தான். புருஷ புருஷன் தான் கொடுக்கும், ஸ்திரீக்கு அந்த மாதிரி சப்தம் கிடையாது. சோ அதனால இந்த 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 சூத்த பிரசவத்தை சாப்பிட்டுட்டு இந்த கலபும்ஸ் கோகில சப்த சூச்சிதா. அதாவது மெயின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீ ஒரு அழிவை அடைஞ்சுட்ட, நீ யூ ஹாவ் டு கம் பேக். நீ வராததுனால நான் மாத்திரம் அஃபெக்ட் ஆல, உன்னை சேர்ந்தவா எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்கிறத பாரு. ஃபர்ஸ்ட் சந்திரன் சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது இந்த நவஜூத பிரசவம். இந்த நவஜூத பிரசவம் இந்த ஆமிரத்தினுடைய அந்த அஹ், நூதன ஆமிர குசுமம் அது என்ன அப்படின்னா, கஸ்ய புருஷஸ்ய எந்த புருஷனுடைய பானதாம் அந்த அந்த சாபத்துக்கு ஷரமாக கமிஷ்யதி வத சம்பிரதி. அந்த நவஜூத பிரசவம்ங்கிறத வந்துருத்துங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அது இந்த ஹரித அருண சாருபந்தனக அது நன்னா பச்சையாகவும் ஆரஞ்சு சிகப்பாகவும் அழகாக காணப்படுகின்ற ஒரு பந்தனத்தோட இருக்கு. அதுக்கப்புறம் கலப்பும் ஸ்கோக்கில சப்த சூச்சிதா. ஏன் அப்படின்னா, இந்த இந்த சூத்த பிரசவங்கள் புதுசாக பூத்த அந்த ஆம்பர குசுமங்களை சாப்பிட்டுட்டு தான் அந்த கோகில பட்சிகளுக்கு அந்த மாதிரி இனிமையாக ஒரு ஸ்வரம் இருக்கு, ஒரு குரல் இருக்கு, அதன் மதுர ஸ்வரம்ங்கிறது இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, இந்த இந்த நவஜூத பிரசவம் வந்துருத்தூங்கிறது எது மூலமாக சூச்சிதம் அப்படின்னா, கலபும் கோகில சப்த சூச்சிதா நவஜூத பிரசவः கஸ்ய பாணதாம் அதுனா கமிஷ்யதி சம்பிரதி கமிஷ்யதி இது வத. சரியா இருக்கா? ஆ சரியா இருக்கா? அப்புறம் புரியாது. ம். வியாக்கியானத்தை பாட்டு போலாம். ஒரு நிமிஷம். ம் சரி. न केवलं त्वत्सुहृदामेव शोच्यत्वं परिच्छदानामपि इति श्लोकद्वयेन उच्यते. तत्र आदौ बाणानां प्राधान्यात् तेषां शोच्यत्वम् आह. सो न கேவலம் त्वत् சுஹ்ருதாமேவ கேவலம் ந சோச்சியத்துவம். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உன்னை சேர்ந்தவாளுக்கு மாத்திரம் அந்த துக்கம் அப்படிங்கிறது இல்ல.
துவத் பரிச்சதானாம் அப்பி உன்னுடைய உனக்குன்னு உனக்கு உனக்கு பரிவாரமாக இருக்கின்ற அவளுக்கு கூட என்ன அப்படின்னா ஸ்லோ உனக்கு ஒரு ஒரு சோச்சியத்துவம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஸ்லோகத்வயேன உச்சியதே தத்ர ஆதவ் பாணானாம் பிராதான்யாது. சோ பாணம்ங்கிறது மன்மதனுக்கு ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு விஷயம் இல்லையா. அவன் தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமையின்னு தான் கொண்டு வரான் இல்லையா. எடுத்த உடனே அவன் வந்து பஞ்ச பாணங்களை வச்சுட்டு தான் வரான். சோ பாணானாம் பிராதான்யாது தேஷாம் சோச்சியத்துவம் ஆக. சோ அதுக்கு அதுக்கு பிராதான்யதையா என்ன அப்படின்னா அவைகளுக்கு ஒரு துக்கத்தை சொல்றார். அந்த துக்கத்தை பத்தி சொல்றார். ஹரித இது நவச்சூத பிரசவஹ சம்பிரதி கஸ்ய பானதாம் கமிஷ்யதி வத. சோ வந்து இதான் வந்து அன்வயம். நவச்சூத பிரசவஹ நவஹ அபிநவஹ சூத பிரசவஹ சூத புஷ்பம். சோ நவஹா அப்படின்னா அபிநவஹ புதுசு நியூ இப்பதான் பூத்ததுன்னு அர்த்தம். சூத பிரசவம் அப்படிங்கிறது சூத புஷ்பம் சரியா. சம்பிரதி ஏதஸ்மாத்து காலாத்து ஆரம்பிய இத்தியர்த்தः. சம்பிரதினா அதுனான்னு சொல்றோம். அந்த அதுனானா என்னன்னா இந்த க்ஷணத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். கஸ்ய பாணதாம் ஷரத்வம் கமிஷ்யதி பிராப்ஸ்யதி வத ப்ரூஹி. அப்படியே அவரே கஸ்ய கஸ்யனா கஸ்ய புருஷஸ்ய பாணதாம் இஸ் ஈக்குவல் டு ஷரத்வம் கமிஷ்யதி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு பிராப்ஸ்யதி வத இஸ் ஈக்குவல் டு ப்ரூஹி சரியா. அவரே போட்டுட்டே வந்துட்டார். சூத பிரசவः அத்ய பிரபிருதி நிருபயோகः சம்பிருதः இதி பாவः. சோ இந்த சூத பிரசவமானது இந்த நவசூத பிரசவம் சூத புஷ்பம் அந்த மாம் பூவானது அத்ய பிரபிருதி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு நிருபயோகா சம்பிருத்தா அது எப்படி ஆயிடுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்லெஸ். உபயோகத்துக்கு நிருபயோகா அப்படின்னா உபயோக ரஹிதா உபயோகம் இல்லாமல் ஆயிடுத்து. அப்புறம் என்ன அப்படின்னா உத்தீபனத்துவ அதிசயம் தியோதயித்தும் நவசப்தா. சோ உத்தீபனத்துவம் அப்படிங்கிறது அந்த ஆம்பியன்ஸுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபை பண்றதுங்கிறது அதை சொல்றதுனால நவசப்தம். அதாவது ஒரு 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 வாரம் ஆச்சு பூத்து அப்படின்னா அந்த பூ கொஞ்சம் காஞ்சி இருக்கும். நவசப்தம் அப்படிங்கிறதுனால இப்போ பூத்து இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் பூங்க வாங்கிக்கோன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த பூ. அது வந்து நவசப்தா தியோதயதி. நவசூத பிரசவசிய பான தர்ம யோகம் ஆக. சோ நவசூத பிரசவத்துக்கும் இந்த பான தர்ம என்ன யோகம் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஹரிதாருண சாருபந்தனக இது நவத்வாது ஹரிதம் ஈஷத் நீலம் அருணம் ரக்தவர்ணம் சாரு மனோகரம் ச பந்தனம் விருந்தம் எஸ்ய ச ததா. சோ நவத்வாது இப்பதான் வந்து புதுசா வந்திருக்கிற காரணத்தினால ஹரிதம் பச்சையா இருக்கு. ஈஷத்து நீலம் அருணம் ஒரு கருத்த சிவப்பா இருக்கு. அருணம் ரக்தவர்ணம் சாரு அப்படின்னா மனோகரம் ச பந்தனம். ஆஹ் ஆஹ் அதாவது ஹரிதம் நவத்வாத்து ஹரிதம் இஸ் ஈக்குவல் டு ஈஷத் நீலம். அதுக்கப்புறம் அருணம் இஸ் ஈக்குவல் டு ரக்தவர்ணம் அப்படி புரிஞ்சுக்கணும் சாரி. சோ ஹரிதம்ங்கிறது பச்சை அது வந்து ஈஷத் நீலம் கொஞ்சம் வந்து ப்ளூ கலந்த பச்சை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. அருணம்ங்கிறது ரக்தவர்ணம் சாருங்கிறது மனோகரம் ச பந்தனம் விருந்தம்ங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்டாக் எஸ்ய ச ததா. சோ வந்து பாணோபி ஷில்பிபிஹி கிருதைஹி ஹரிதைஹி அருணைஹி ச பந்தனைஹி யுக்தா பவதி. சோ பாணோபி பாணவும் கூட ஷில்பிபிஹி அப்படின்னா அந்த பாணத்தை உற்பத்தி பண்றாள அவளால கிருதைஹி ஹரிதைஹி அருணைஹி இந்த மாதிரி ஒரு ஹரிதைஹி அருணைஹி பந்தனைஹி கிருதைஹி யுக்தா பவதி. சோ பச்சை சிகப்பு அந்த பந்தனத்தோட அந்த பானங்கள் வந்து இந்த பானம் செய்யறவாளால பண்ணப்படுறது. சூத புஷ்பாணாம் தர்சனேன வினாபி உத்தீபனத்துவம் ஆக கலபும்ஸ்கோகில சப்த சூச்சிதா இது. சோ வந்து கலேன அப்படின்னா மதுரேன பும்ஸ்கோகில சப்தேன பும்ஸ்கோகிலானாம் ஸ்வனேன சூச்சிதா ஞாபிதா. சோ வந்து கலபும்ஸ்கோகில சப்த சூச்சிதா. சோ இந்த இந்த சூத புஷ்பானாம் தர்ஷனேன வினாபி உத்தீபனத்துவம் ஆக. சோ வந்து இத பார்க்காமலே இங்க வந்து ஒரு வந்துருத்து அப்படிங்கிறதுக்கு அந்த ஆம்பியன்ஸ் கிரியேட் ஆறுதுங்கிறதுக்கு எதனால சூச்சிதம் இந்த சூத பிரசவங்கள் வந்துருத்து அப்படின்னா கலபும்ஸ்கோகில சப்த சூச்சிதா. ஏன் அப்படின்னா அந்த பும்ஸ்கோகிலாக இந்த சூத பிரசவத்தை சாப்பிட்டுட்டு தான் இந்த புஷ்பங்களை சாப்பிட்டுட்டு தான் அதனுடைய வாய்ஸ் ஆனது ஒரு மதுர ஸ்வரத்துல இருக்கு புரியுறதா. சோ கலபும்ஸ் கோகில சப்த சூச்சிதா இது. கலேன அப்படின்னா மதுரேன ரொம்ப மதுரமான பும்ஸ்கோகில சப்தேன பும்ஸ்கோகிலானாம் ஸ்வனேன சூச்சிதா ஞாபிதா. சோ அந்த அந்த மேல் குக்கூஸ்னால அவளுடைய அந்த ஸ்வனம்னா சப்தம்
அந்த சவுண்டுனால சூச்சிதா ஞாபிதா சூதாங்குர ஆஸ்வாதேன வினா கோகில ஆலாபஸ்ய கலத்வம் நஹி பவதி. சோ வந்து என்ன அப்படின்னா சூதாங்குர ஆஸ்வாதனேன வினா, சோ இந்த சூதாங்குரம் இந்த மாம்பூனுடைய அது சாப்பிடல, ஆஸ்வாதனம்ங்கிறது சாப்பிடல, சாப்பிடுறது. சோ அந்த ஆஸ்வாதனேன வினா அது சாப்பிடாம கோகில ஆலாபஸ்ய கலத்வம் நஹி பவதி. சோ இந்த கோகிலானாம் ஆலாபக அவைகளினுடைய அந்த சப்தம்ங்கிறது வரவே வராது. சோ when they don't consume the when they don't eat this மாம்பூல அவ வாயிலேந்து அவளுடைய குரலானது, ஐயோ சாரி சாரி ஒரு நிமிஷம், பேஜ் எடுத்து ஏதோ கிளிக் பண்ண போக, ஒரு நிமிஷம். ம். சோ அந்த கோகில ஆலாபேன, சோ வந்து இந்த மாதிரி இவ வந்து இந்த கோகில பட்சிகள் வந்து இந்த சூதாங்குர ஆஸ்வாதேன வினா இந்த சூதாங்குரத்தை சாப்பிடலைன்னா கோகில ஆலாபஸ்ய கலத்வம் நஹி பவதி, அதனுடைய அந்த ஸ்வீட்னஸ்ங்கிறது வராது. ஏன் அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா முன்னாடியே மூணாவது சர்க்கத்தை சொல்லியிருக்கார். ததுக்தம் சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டக பும்ஸ்கோகிலக என் மதுரம் சுகூஜ அப்படின்னு அந்த மன்மதனுடைய வருக அகாலத்துல உள்ள வந்தான் இல்லையா, அந்த அகாலத்துல உள்ள வந்ததுங்கிறது எது மூலமாக சூச்சிக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி புஷ்பங்கள் திடீர்னு பூத்துது. அதனால என்ன அப்படின்னா அந்த புஷ்பங்களை வந்து இந்த கோகில பட்சிகள் சாப்பிட்டதுனால அந்த சூதாங்குர ஆஸ்வாத கஷாய கண்டக கஷாய கண்டக பும்ஸ்கோகிலக இப்ப வந்து மதுரம் சுகூத. சரியா? சோ அதனால என்ன அப்படின்னா கலதர கோகில ஆலாப அஹ், கோகில ஆலாப ஸ்ரவண அனுமிதோதய இத்தியர்த்தः. சோ அதனால என்ன அப்படின்னா இந்த ஜூத பிரசவம்ங்கிறது வந்துருத்து அப்படிங்கிறது எதனால தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கின்ற அந்த கோகில பட்சிகளினுடைய ஆலாபம் சப்தம் அதை கேட்கறதுனால ஒரு அனுமித உதயம் அனுமானம் பண்ணப்பட்டது அதனுடைய அறைவல்ங்கிறது. தன்வினாம் வானமோக்ஷோ அபி தல் லிங்கபூதேன ஹுங்காரேன அனுமீயதே. சோ இது என்ன அப்படின்னா தன்விகளுக்கும் என்ன அப்படின்னா அவ வந்து அந்த அந்த பானத்தினுடைய ரிலீஸ் பண்றா அப்படிங்கிறது எதனால வந்து அனுமீயதே அப்படின்னா அப்படின்னு ஒரு சப்தம் கொடுத்துன்னு பண்றா. சோ அதனால அது அனுமீயதே. பூஜன சாமர்த்திய பிரதீத்தியர்த்தம் பும்ஸ்துவ விசேஷணம் சைனிகத்துவ பிரதீத்தியர்த்தம் ச. சோ வந்து இங்க இது போடுறது என்ன அப்படின்னா இங்க கூஜன சாமர்த்திய பிரதீத்தியர்த்தம் பும்ஸ்துவ விஷயம், ஏன்னா வந்து பும்ஸ்கோகிலாக்கா கோகிலாகா தான் இந்த புஷ்பங்களை சாப்பிட்டுட்டு அவைகளுக்கு ஒரு மதுரஸ்வனம்ங்கிறது வரும். அதனால இங்க பும்ஸ்துவ விசேஷணம். இன்னொன்னு என்ன அப்படின்னா சைனிகத்துவ பிரதீத்தியர்த்தம், அந்த பானத்தை விடுறதும் ஒரு சைனிகன் அதுவும் புமான் அப்படிங்கிறதுனால இங்க வந்து கலபும்ஸ் கோகில சப்த சூச்சிதக அந்த பும்முங்கிற வார்த்தை அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றார். அதான். So, ஹரித அருண சாருபந்தனः கல பும்ஸ் கோகில சப்த சூச்சிதः வத சம்பிரதி கஸ்ய பாணதாம் நவஜூத பிரசவः கமிஷ்யதி. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா आलिपङ्क्तिः अनेकशः त्वया गुणकृत्ये धनुषः नियोजिता विरुतैः करुणस्वरैः इयं गुरुशोकाम् अनुरोदिति इव माम्. சோ வந்து என்ன அப்படின்னா மேலும் என்ன அப்படின்னா இந்த அலி பங்கி இருக்கு பாருங்க, அலிங்கிறது பிரமரங்கள் அவைகளினுடைய பங்கினா வருஷ, அதுதான் அநேகஷா அப்படின்னா பகுஷா நிறைய உன்னால் குணகிருத்தியே தனுஷக நியோஜிதா. சோ வந்து அந்த மன்மத்தனுடைய தனுசனுடைய குணம்ங்கிறது அந்த ஜா நாணு. சோ அந்த குணகிருத்தியே, சோ துவயா உன்னால் அநேகஷக தனுஷக குணகிருத்தியே நியோஜிதா இயம் அலிபங்கிஹி. சோ வந்து அநேகஷக பகுஷக தனுஷக அந்த கார்முகஸ்ய குணகிருத்தியே அந்த மௌர்வி காரியே அந்த நாணு நான் ஏற்றுவது நானாக எது இருந்தது இருக்கு அப்படின்னா இந்த அலிபங்கி இந்த பிரமரங்களினுடைய ஒரு பங்கினா வரிச, அது வந்து ஒன்னால் நியோஜிதா இயம் அலிபங்கிஹி. மேலும் என்ன அப்படின்னா கருணஸ்வரஹ ஸ்வனஹ விருதைஹி குருஷோகாம் மாம் அனுரோதிதி இவ. சோ கருணஸ்வனஹ விருதைஹி, சோ அப்படிப்பட்ட அந்த அலிபங்கி அந்த பிரமரங்களினுடைய வரிசையானது இப்ப வந்து எந்த உபயோகத்திலையும் இல்ல, ஏன்னா நீயே உயிரோட இல்ல. நீ இல்லாம உன்னுடைய பானமும் சாப்பமும் என்ன சாப்பமும் சரமும் என்ன பண்ண போறது, ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சோ நீ இல்லாததுனால என்ன அப்படின்னா
இந்த அலிபங்கி இயம் அலிபங்கிஹி கருணஸ்வனஹ விருதைஹி. கருணஸ்வனஹ அப்படின்னா ஒரு தீனமான ஒரு ஸ்வரம், தீன துவனியினால, விருதைஹி அவைகள் கூஜனம் பண்றது அவைகளினால, குரு சோகாம் மாம் அனுரோததி இவ. சோ குரு சோகாம் அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு, குருனா பாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? சோ துர்பர துக்கம் அப்படி இருக்கின்ற மாம் ரதியை, அனுரோதத்தி இவ அனுசோச்சதி இவ, என்னை அப்படியே பின்தொடர்வது போல இருக்கு. நான் தான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னா, இந்த அலிபங்கியும் பாரு, யாருமே இல்ல என்ன ஜாவா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு அதுவும் அழகு. இதெல்லாமே வந்து ரதியினுடைய, அதாவது நம்ம ரொம்ப துக்க வசத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப சுகத்துல இருந்தாலும் சரி, இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட நமக்கு வந்து எதையோ ஒரு கற்பனை பண்ண முடியும் இல்லையா? அப்படிதானே மேக சந்தேஷம். ஒரு மேகம் போய் எங்கேயா தூத்தி போகுமா? அந்த மேகத்தை வந்து எப்படிலாம் கற்பனை பண்ணி நீ இப்படி இறங்கிக்கோ, அவ்வளோ டைரக்ஷன் கொடுக்குறான் அந்த எக்ஷன், பிகாஸ் ஆஃப் இஸ் துக்க பாராத் இல்லையா? சோ அதே மாதிரி இங்க ரதியும் என்ன அப்படின்னா, அவன் போயிட்டான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு துக்கத்துல இருக்கா. அதனால என்னென்னலாம் பிரசக்தி இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரு பிரசக்தி விசேஷம் கொண்டு வந்துடுறான். நீங்க வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம், ஏன்னா அலிபங்கிக்கே ஒரு துக்கம் அப்படின்னா இல்ல. அஹ்? அதான். ஆமா. ஆமா. மேல. சோ இதான். சோ அலிபங்கிः அநேகஷः त्वया गुणकृत्ये धनुषः. सो त्वया अनेकशः धनुषः गुणकृत्ये नियोजिता इयम् अलिपङ्क्तिः करुणस्वनः विरुतैः गुरुशोकां माम् अनुरोदति इव. சோ தனுர்குணஸ்யாபி சோச்சியதாம் ஆக. சோ தனுசனுடைய குணம்னா இங்க அந்த நாணு, அதுக்கும் ஒரு துக்கம் எப்படி அப்படின்னா, துவயா அநேகஷः தனுஷः குணகிருத்தியே நியோஜிதா அலிபங்கிः கருணஸ்வரைः விருதைः குருசோகாம் மாம் அனுரோததி இவ. இதான் அன்வயம். துவயா அப்படின்னா பவதா, மன்மதனால ஒன்னால, அநேகஷः அப்படின்னா பகுஷः, பகுஷு காரியேஷு இத்தியர்த்தः. தனுஷः அப்படின்னா கௌசுமஸ்ய சாபஸ்ய, அவனுடைய தனுசுங்கிறது என்னன்னா பௌஷ்பம், தனு பௌஷ்பம் இல்லையா? அது அந்த சாபஸ்ய குணகிருத்தியே, குணஸ்ய மௌர்வியாக கிருத்தியேனா காரியே, அந்த மௌரியம், அந்த மௌர்வியம், மௌர்விங்கிறது அந்த நாணு, அதனுடைய காரியத்தில் தனுகு ஆரோபணே இத்தியர்த்தா, நியோஜிதா சமர்ப்பிதா. சரியா? மௌர்வித்வம் பிராபிதா இத்தியர்த்தா. ஓகேவா? அஹ், எது பிராபிதா அப்படின்னா, அனேன, கரெக்டா தானே படிச்சுட்டு இருக்கேன் நானு? ம், கரெக்டா தானே படிச்சுட்டு இருக்கேன்? ஆ, ம். யா. ஆமா. ஓகே. புஸ்தகம் புதுசுனால எனக்கு கொஞ்சம் ஆ. அனேன பிராச்சீன அநேக உபயோக கதனேன பவிஷ்யதः நிருபயோகத்வஸ்ய அத்தியந்த துக்க ஹேதுத்வம் உக்தம். சோ அது என்ன அப்படின்னா, ஒண்ணுத்த ரொம்ப வருஷமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இனிமே அது யூஸே பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு துக்கம் வந்துடும் இல்லையா? ஒரு பேனா வச்சுன்னு எழுதிட்டு இருக்கோம், சடனா கண்ணு போயிடுது அப்படின்னா இனிமே அந்த கண்ணு போனதுனால அந்த பேனாக்கு உபயோகமே கிடையாது இல்லையா? காது கேட்கவே இல்லை அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற டிவிக்கு உபயோக, டிவி கூட இல்லை, ரேடியோக்கு இனிமே உபயோகமே இல்லை அப்படின்னா, அனேன பிராச்சீன அநேக உபயோக கதனேன, அதுக்கு வந்து பலவிதமான உபயோக இருக்கின்ற இருந்த காரணத்தினால், பவிஷ்யதா நிருபயோகத்வஸ்ய அத்தியந்த துக்கத்துவம் துக்க ஏதுத்துவம் உக்தம். அலிபங்கிஹி அப்படின்னா அலீனாம் பிரமராணாம் பங்கிஹி, பங்கினா வருஷ, கருணஸ்வரைஹி, கருணः தயனீயः ஸ்வரः ஏஷாம் தாதிருஷைஹி விருதைஹி அப்படின்னா ஜங்காரைஹி அவைகளினுடைய சப்தங்களினால், சோக ஹர்ஷாதௌஹி ஸ்வரபேதா பிரசித்தா. சோ வந்து ஸ்வரபேதம்ங்கிறது எப்போ பிரசித்தம் அப்படின்னா, சோகம், சோக வசத்துல ஒரு அப்படியே குரல் வந்து தழுத்து போயிடுத்து அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் வந்து குரல் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். சோ சோக ஹர்ஷாதௌஹி ஸ்வரபேதா பிரசித்தா த்விதா பின்னாஹா சிகண்டிபிஹி இத்தியாதிஷு. இது வந்து ரகுவம்சத்திலேருந்து ஒரு ஸ்லோகம் இது. இது வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல 39வது ஸ்லோகம் இது. அதாவது இந்த மனோபிராமாக ஸ்ருண்வந்தோ ரதநேமி நிஸ்வன முகைஹி நிஸ்வனோன்முகைஹி ஷட்ஜ சம்வாதினீஹி கேகாஹ த்விதா பின்னாஹ சிகண்டிபிஹி. அதாவது அந்த திலீபனும் இவளும் வரா, அஹ், அந்த அவனுடைய ஒய்ஃப் சுதக்ஷினாவா, அவ பேர் என்ன, அவ ரெண்டு பேரும் வரா.
அவ வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ரத நேமி அதனுடைய சப்தத்தை கேட்டுட்டு இந்த மயூரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமோ. அதனால அந்த சிகண்டிபிகி த்விதா பின்னாக அந்த சிகண்டிகளும் என்ன அப்படின்னா இந்த சப்தத்தை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்துல கேகாரவம் பண்ணிதான். சோ அதான் இங்க அதுக்கு ஜஸ்ட் இங்க ஒரு வந்து சோக ஹர்ஷாதௌஹி ஸ்வரபேதா அதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து கோட் பண்ணார். த்விதா பின்னாக சிகண்டிபிகி இத்தியாதிஷு. குரு சோகாம் அப்படின்னா குருஹூன அதிகா. குருஹுனா பாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதிகம் ஜாஸ்தி. அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அஹ், அஹ், குருஹு அதிகः சோகः துக்கம் யஸ்யாः தாதிருஷி. சோ குருஹு அதுனா அதிகः, சோகஹனா துக்கம். அந்த மாதிரி அதிகः சோகः ஆர் அதிகம் துக்கம் யஸ்யாः சா தாதிருஷீம் ரதிம் மாம் அனுரோததி இவ ருதத்யா மம அனுரோதனம் கரோதி இவ. நான் தான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னா என்னை பின்தொடர்ந்து யாரோ ஒருத்தர் அழுதுண்டே இருக்கா. யாருன்னா இந்த அலி. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நான் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவனே இல்லாததுனால இந்த அலி பங்கியே வியர்த்தமா போயிடுதே அப்படிங்கிற தனக்கு ஒன்னும் தனக்கு வேலையே இல்லையேங்கிற ஒரு கருணஸ்வரைகி அந்த அந்த விருதைகி அதனுடைய ஜங்காரைகி என்ன அப்படின்னா அந்த அலிகள்லாம் இந்த மாதிரி ஒரு சப்தம் குஞ்சனம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஏற்கனவே துக்கத்துல முழுகின்னு இருக்கிற என்னுடைய துக்கத்தை பின்தொடர்ந்துட்டு அந்த அலிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா இருக்கா? அஹ் இதுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் ஒண்ணு கொடுக்கிறார். தர்ஷனாத் கிளிஷ்ட ஜந்தூனாம் தர்மசீலஸ்ய சேதசः ஆர்திரதா கருணா தஸ்யாஹ விஷயः கருணः த்ரிஷு. இது வந்து அதாவது ம், தர்மசீலஸ்ய சேதசः தர்ஷனாத் கிளிஷ்ட ஜந்தூனாம். தர்மசீலமாக இருக்கின்ற அவர்களுடைய தர்ஷனாத்து பார்க்கறதுனால கிளிஷ்ட ஜந்தூனாம் அப்படின்னா துக்கத்துல மூழ்கின்னு இருக்கிறவாளுக்கு என்ன அப்படின்னா அஹ், கருணகா அஸ்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. எது த்ரிஷு கருணகா என்ன அப்படின்னா ஆர்திரதா, உம் கருணா தஸ்யாக விஷய. ஆர்திரதா அப்படின்னா ஒரு ஈரமாக ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பேஷனேட். கருணா அப்படிங்கிறது ஒரு தயை சுபாவம். தஸ்யாக விஷய அது சம்பந்தமான விஷயம். இது மூணுத்திலயும் கருணகாங்கிறது இருக்கான். இது வந்து இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. சரியா? ஆ? இல்லனா கிளிஷ்ட ஜந்தூனாம் தர்ஷனாத் இல்லனா தர்மசீலஸ்ய சேதசக தர்ஷனாத் கிளிஷ்ட ஜந்தூனாம். ம் சரியா இருக்கா? ம் கிளிஷ்ட இன்னொரு ஜந்தூன வாட்டி ஆ சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? இல்ல எனக்கே வந்து இதனுடைய அன்வயம் சரியா வரல, அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். தர்மசீலஸ்ய சேதசக தர்ஷனாத்து கிளிஷ்ட ஜந்தூனாம் அன்வயம் சொல்லிட்டு வரேன் நானு. தர்மசீலனோட சீலமாக இருக்கின்ற மனதை உடைய ஆஹ், அவர்களுடைய தர்ஷனாத்து அவளை பார்க்கறதுனால கிளிஷ்ட ஜந்தூனாம். கிளிஷ்ட ஜந்தூனா கிளேசயுக்தாக ஜந்தவக. கஷ்டத்துல இருக்கின்ற ஜந்துக்களுக்கு ஜந்துக்களினுடைய கருணக த்ரீஷு த்ரிஷு ஆர்திரதா கருணா தஸ்யாக விஷய இது த்ரிஷு கருணா அப்படின்னு சொல்லலாமா? ஆ? என்ன சொல்றேன் பிரபா? क्लिष्टजन्तूनां दर्शनात् धर्मशीलस्य चेतसः. ம். கஷ்டப்படுறவாளை பார்த்தா இறக்கம் இருக்கிறவாளோட ஹிருதயத்துல கருணா ஆ. ஆர்திரதா ஆ. தஸ்ய விஷய ம். தஸ்யாக விஷய. ம். இந்த மூணு கருணை தானே ஆ. விஷு. த்ரிஷு கருணா எங்க கொண்டு போய் விஷு முடிக்கிறதுன்னா அது கருணः த்ரிஷு அஸ்தியா பவதியா? ஆ? ம், இல்லனா தர்மசீலாளுடைய சேதஸ பாக்கற கிளிஷ்ட அஹ், அவர்களுடைய தர்மசீலஸ்ய அதாவது அன்வயம் வந்து கிளிஷ்ட ஜந்தூனாம் தர்ஷனாத்து தர்மசீலஸ்ய சேதசா ம், கஷ்டப்படுறவாளுடைய அவளை பார்க்கறதுனால இந்த தர்மசீலனுடைய சேதஸுக்கு ஆஹ் ம், சேதஸுடைய தேசத்துக்கு ஆர்திரதா கருணா தஸ்யாக விஷய இது கருணக த்ரீஷு வர்த்ததே அப்படின்னு சொல்லணுமா? ம். இல்லனா
தர்மசீலஸ்ய சேதசः தர்ஷனாத் தர்ம தர்மவந்தனாக இருக்கின்ற அவர்களும் அப்படிப்பட்டவர்களுடைய மனதை தர்ஷனாத்து பார்க்கறதுனால கிளிஷ்ட ஜந்தூனாம் கஷ்டப்படுற ஜந்துக்களுக்கு ஆஹ், ஒரு கனிவு ஒரு கருணை தஸ்யாக விஷயः இதி த்ரிஷு கருணः ஏவ பவதி அப்படின்னு அப்படி சொல்லிக்கணுமா இப்படி வேணா சொல்லிக்கோங்க. ஆக மொத்தம் இங்க வந்து என்ன அப்படின்னா சோக ஹர்ஷாதௌஹி ஸ்வரபேதா பிரசித்தா அதான் விஷயம். சரியா? இது போஜக இது நான் நெட்ல தேடினேன் எனக்கு கிடைக்கல. என்ன காமாட்சி அதான் புரிஞ்சுதா உனக்கு? இல்ல அதான் நீங்க சொன்ன மாதிரி இங்க ஏன் இதை எடுத்திருக்காருன்றது புரியறது இந்த ஸ்லோகத்தை. அந்த கடைசி லைன் அவ்வளவுதான் வந்து முடிச்சுது. எனக்கும் அருணை தஸ்யாக வருது. விஷயः கருணः த்ரிஷு அப்படின்னா த்ரிஷு கருணः மூன்றில் கருணः ரசः ஆமா, அஸ்தி. எந்த எந்த திரீகத்தை த்ரிஷு சொல்றாருன்னே அப்படின்னா புரியல. ஆமா. ஆமா கேஷு த்ரிஷு அப்படின்னா முன்னாடி ஏதாவது ஸ்லோகம் இருந்ததா அதை அத ஏதாவது இது தெரியலையே. எங்க இருந்து எடுத்தாருன்னே இது எங்கேருந்து தெரியல. எடுத்தாரும் தெரியல. ஆ. நான் தேடியும் பார்த்தேன் எனக்கு எதுவும் கிடைக்கல. அதாவது ஆர்திரதா கருணா தஸ்யாக விஷயः இதி த்ரிஷு கருணः அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? யாருக்கு அப்படின்னா கிளிஷ்ட ஜந்தூனாம் தர்ஷனாத் தர்மசீலஸ்ய சேதசா சேதசானது இது அவர்கள் பாக்கறதுக்கு வந்து அந்த இது மாதிரி இருக்கு. இந்த கோஷங்கள்ல எல்லாம் த்ரிஷு லிங்கேஷு ஒண்ணு போடுவாள்ல அமர கோஷத்துல கூட. ஆமா. அஹ், தாஸ்து தத்வதி அந்த மாதிரி போடுறச்சு த்ரிஷு. இது ஆ ஏதா போஜ கோஷமா? தெரியலையே. தர்ஷனாத் கிருஷ்ணாம் தர்மசீலஸ்ய சேதசா ஆர்திரதா இஸ் ஈக்குவல் டு கருணா. ம் தஸ்யாக விஷய அந்த கருணைக்கு எதெல்லாம் விஷயமா இருக்குமோ, ம் புத்தனா இருந்தா அஜஹவா இருந்தா கருணா அஜஹா, ம் அஜாவா இருந்தா கருணா அஜா, புஸ்தகம்னா கருணம் புஸ்தகம் அந்த மாதிரி சொல்றாரா? எனக்கும் இருக்காது. அதான் தோணிது. ஏன்னா Looks like a போஜகன்றது definition. வந்து இந்த கிராமர் கொட்டேஷன் அடிக்கடி அதை கொடுப்பா இல்லையா? ஆ, ஓகே ஓகே ஓகே. சரி. ஏதாவது இந்த கோஷ லாங்குவேஜ் மாதிரி இந்த பரிபாஷையில போட்டிருப்பாரா இருக்கும் ஆனா அப்படின்னு. முன்னாடியே இஃப் யூ ரிமெம்பர் ரெண்டாவது சர்க்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வந்தது. இட் வாஸ் இண்டிகேட்டிங் த கோஷா ஒன்லி. ஞாபகம் ம். இருக்கா உனக்கு? ஆமா, ஏன்னா அப்ப தஸ்யாக விஷய கருண், ஏன்னா ஆர்திரதா இஸ் ஈக்குவல் டு கருணா இல்லையா? முன் முன் ஆமா. லைன்ல சொன்ன அந்த தர்மசீலசி ஆர்திரதா தான் ஆ கருணான்னு நான் டிஃபைன் பண்றேன். ஆ அந்த கருணைக்கு விஷயமா ஆகிறது லிங்க பேதாத்து மூணுத்துலயும் சொல்லிக்கலாம். ம் ம். ம். ம் ஓகே கருணாக த்ரிஷு. சரி ஓகே. எனிவே இது வந்து என்ன அப்படிதான். கான்டெக்ட்னு உங்களுக்கு புரிஞ்சுதோ வாட் கான்டெக்ட்ல ஆமா, அதான் இது முக்கியமே இல்லை. இது இந்த இடத்துல எதுக்கு இதை எடுக்கிறாருன்றது அந்த ஆர்திரதா கருணாவோட இல்ல முடியுது இல்லையா? முக்கியம் இல்லன்னு அவர் அதுக்கு கரெக்டா முக்கியத்தோட போட்டிருப்பார். நம்ம சிறு புத்திக்கு அது விளங்கல அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லிக்கலாம். நம்ம அவர் எதுக்கு இங்க போட்டிருக்காரு நம்ம யோசிக்கிறதை விட ஏதோ ஒண்ணு குறிச்சு போட்டிருக்காரு. நீ சொல்ற மாதிரி அந்த லிங்கத்தை குறிக்கிறதாவும் இருக்கலாம் அது இல்லையா? ஆனா வந்து இந்த தர்மசீலஸ்ய சேதசக தர்ஷனாத் கிளிஷ்ட ஜந்தூனாம் நீ சொல்லிக்கலாம். இல்லனா கிளிஷ்ட ஜந்தூனாம் தர்ஷனாத் தர்மசீலஸ்ய சேதசக அதுவும் சொல்லிக்கலாம். ஆ என்ன ம் கருணை ஆர்திரதா ஈரமாக இருக்கும் தன்மையா ஒரு அஹ், ஈர நெஞ்சம் அந்த மாதிரி ஆர்திரதா கருணா தஸ்யாக விஷய கருணக த்ரிஷு. நல்லா இல்ல போ. சரி. உத்பிரேக்ஷையா அலிபங்கேஹே சோச்சியதா சூச்சியதை. எங்கேயா வந்து அலிபங்கிக்கு போய் பிரமரத்தனுடைய பங்கிக்கு எங்கேயா துக்கம்ங்கிறது இருக்குமா? அது வந்து அது வந்து இவன்னு போட்டுட்டாருங்க. சோ வந்து அந்த அந்த குருஷோகாம் அனுரோதிதி இவ அப்படிங்கிற இடத்துல அந்த இவங்கிறது இங்க உத்பிரேக்ஷா. சரியா? அதான் அலிபங்கி அநேகஷः त्वया गुणकृत्ये धनुषो नियोजिता विरुदैः करुणस्वरैः इयं गुरुशोकाम् குருஷோகாம் அனுரோதிதி இவ மா. சரியா இருக்கா? அடுத்தது ஸ்லோகம் என்ன அப்படின்னா பிரதிபத்ய மனோகரம் வபுः புனः புனரபி புனரபி ஆதிஷ தாவத் உத்திதः ரதிதூத பதேஷு கோகிலான் மதுர ஆலாப நிசர்க பண்டிதானு. சோ வந்து என்ன அப்படின்னா பிரதிபத்ய அப்படின்னா பிராப்தியன்னு அர்த்தம். புரியுறதா? சோ வந்து என்ன அப்படின்னா தாவத் புனः அபி மனோகரம் வபுः பிரதிபத்ய உத்திதः சன்னு மதுர ஆலாப நிசர்க பண்டிதாம் கோகிலாம்
ரதிதூத ரதிதூதி பதேஷு ஆதிஷ. சோ வந்து என்ன அப்படின்னா, தாவத் புனக நீ திரும்பியும் என்ன அப்படின்னா, தாவத் புனரபி மனோகரம் வபுகு பிரதிபத்திய, நல்ல அழகான ஒரு வபுஷ பிரதிபத்தியன அடைந்து பிராப்பிய, என்ன பண்ணணும் நீ அப்படின்னா, உத்திதா சன்னு எழுந்தவனாக இருந்து கொண்டு இந்த கோகிலாம் கோகிலாம் ரதிதூதி பதேஷு ஆதேச, இந்த கோகிலங்களை இந்த ரதிதூத வேலைகள்ல நீ ஈடுபடுத்தணும். அந்த கோகிலத்துக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, மதுர ஆலாப நிசர்க பண்டிதானு, ரொம்ப அழகாக ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிற நிசர்க பண்டிதானு அப்படின்னா நைசர்கிகா, ரொம்ப நேச்சுரலாவே ஹேஸ் அன் எக்ஸ்பர்டைஸ் இன் டூயிங் தி ரதிதூத வியாபாரம். சோ அதுல ஈடுபடுத்து. சோ வந்து நீ முதல்ல சரீரத்தை எடுத்துக்கோ, எடுத்துனுட்டு இந்த மாதிரி வேலையில ஈடுபடு. சரியா இருக்கா? ஆஹ் அதான் அதுக்கப்புறம் சோ மத் விநாசாத் ஏவம் பூதாக மம பந்தவः. ஆஹ் ஆமா. சோ மத் விநாசாத் ஏவம் பூதாக மம மம பந்தவः தர்ஹி கிம் மயா கர்த்தவியம் இத்தியத்ர ஆக. சோ வந்து என்னுடைய வினாசாத்து ஏவம் பூதாக மம பந்தவக, சரிம்மா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், என்னுடைய அழிவுனால என்னை சேர்ந்தவா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏவம் பூதாக அபவன், இந்த மாதிரி அவ எல்லாரும் ஆயிட்டா. தர்ஹி கிம் மயா கர்த்தவியம், இப்ப நான் என்ன பண்ணணும்னு மன்மதன் கேட்கிற மாதிரி இவளே ஒரு ஆக்ஷேபத்தை கலப்பிண்டு ஆன்சர் பண்றா. புரியுதா உங்களுக்கு? சோ எது அப்படின்னு சொல்றா. சோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஓகே. त्वं तावत् मनोहरं वपुः प्रतिपद्य उत्थितः पुनः अपि कोकिलान् रतिदूतपदेषु ஆதிஷ. சோ வந்து என்ன, இதுதான் அன்வயம். தாவத்து அப்படின்னா பிரதமம் முதல்ல, ஆதௌ தவ பந்தூனாம் மத்தியே கோகிலானாம் சுச்சம் அபனய புனः கிரமேண அந்நேஷாம் அப்பி இது பாவக. சோ தாவத்து அப்படின்னா பிரதமம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். எதுக்கு முதல்ல அப்படின்னா, ஆதௌ ஃபர்ஸ்ட், தவ பந்தூனாம் மத்தியே உன்னை சேர்ந்தவாளுக்குள்ள கோகிலானாம் அந்த குயில்களுடைய சுச்சம் அப்படின்னா துக்கம், அதை அபநய போக்கடிச்சிடும். புனக கிரமேண அந்நேஷாம் அப்படி இது, மெயின் சுவிட்சை சரி பண்ணிட்டோம்னா மத்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒழுங்கா வந்துரும். அதை பண்ணாம ஒண்ணு ஒண்ணா பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, சரி வராது. இங்க வந்து கோகிலம் தான் மெயின். ஏன்னா அதனுடைய சப்தம்ங்கிறது ஒரு உத்தீபன விபாவம் இல்லையா, அந்த கோகில ஸ்வனம்ங்கிறது. சோ அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது மெயின் ஸ்விட்ச். மத்ததெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு இட் வில் பி புட் இன் பிளேஸ். சோ அதான். சோ அதனால என்ன, சுச்சம் அபனய உனக கிரமேண அந்நேஷாம் அபி இது பாவ, முதல்ல கோகிலத்தினுடைய அந்த துக்கத்தை வந்து போக்கடிச்சுடும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வந்து போக்கடிக்கலாம். மனோகரம் அப்படின்னா ரமணீயம், மனதை கவரக்கூடிய வபுகு சரீரம். பிரதிபத்திய பஸ்மரூபம் வபுகு, இங்கதான் சொன்னேன் அபகாயக்கு அவகாயன்னு இருக்கு, நிறைய மிஸ்டேக் இந்த புக்கு. பிரதிபத்திய பஸ்மரூபம் வபுகு அபகாய, பஸ்மரூபமாக இருக்கின்ற அந்த வபுஷை விட்டுட்டு பூர்வவது அதிரமணீயம் சரீரம் ஏவ உபபாதய இத்தியர்த்தக, முன்னாடி உனக்கு எப்படி ஒரு அட்ராக்டிவ் சரீரத்தோட வபுஷோட இருந்தியோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சரீரத்தை நீ எடுத்துனுடு. உத்திதா உத்யுக்தா சன்னு, ரெடியா இருந்துட்டு, ந ஏவம் ஔதாசீன்யம் குறியாத் இத்தியர்த்தா, அதாவது நீ வந்து அப்படியே உதாசீன பாவத்துல இருக்க முடியாது, அப்படியே ஒரு கேஷுவலா உட்கார்ந்து இருக்க முடியாது. புனரப்பி பூர்வவது இதஹ ஊர்த்வமபி ஆதிஷ இத்தியர்த்தா. So, பூர்வவத் முன்னாடி நீ எப்படி வந்து, புனரப்பி மறுபடியும், பூர்வவத் முன்னாடி நீ எப்படி ஒரு ஆதேசம் கொடுத்துட்டு இருந்தியோ, இந்த ரதி காரியத்துல இவாளாம் ஈடுபடணும், இந்த சந்திரனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆஹ்லாதத்துவம் வரணும், அதுக்கப்புறம் இந்த கோகிலங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சப்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வசந்த ருத்து வந்து அந்த பூக்களை பூக்க வைக்கணும், அந்த பூக்களை சாப்பிட்டப்புறம் தான் அந்த கோகிலங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மதுரஸ்வனம் வரும்னு, இந்த மாதிரி பலவிதமான ஒர்க் வந்து யுவர் இன்வால்விங் யுவர் செல்ஃப். அது போல இந்த மாதிரி பூர்வவது இதக ஊர்துவம் அப்படி ஆதிஷா இத்தியர்த்தா, முன்னாடி முன்னாடி எப்படி நீ ஆதேசம் சொல்லிட்டு இருந்தியோ, எப்படி எல்லாருக்கும் கட்டளை இட்டு இருந்தியோ அதே மாதிரி பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. கோகிலானு அப்படின்னா பரபிரதானு, ரதி தூத பதேஷு ரத்தியர்த்தாக தூதாக ரதி தூதாக தேஷாம் பதேஷு ஸ்தானேஷு, எதுல வந்து என்ன காரியத்துல ஈடுபட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த கோகிலங்களை, இந்த கோகில பட்சிகளை பரபிரதங்களை ரதிதூத பதேஷு அப்படின்னா
ரத்தியர்த்தாக தூதாக அவைகள் தான் இந்த பிரேம சம்பந்தமான இந்த தூத விஷயத்துல யார் வந்து ஒரு தூதனா இருந்தா அப்படின்னா இந்த கோகிலங்கள் தான். அந்த ரதிதூதாக தேஷாம் பதேஷு ஸ்தானேஷு காமினி காமுகயோகோ பரஸ்பரம் கடன ரூபேஷு காரியேஷு இத்தியர்த்தः. சோ காமினி அந்த ஸ்திரீ நாயிகா நாயகன் அவ ரெண்டு பேரையும் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு காரியம். தத்ரஹி கோகிலானாமேவ சாமர்த்தியம். அது யாருக்கு வந்து அது அந்த வேலையில சாமர்த்தியம் சமர்த்தகா கஹ அப்படின்னா கோகிலாஹா ஏவ. சரியா? யதோக்தம் ரகுவம்சே தியஜத மானமலம் பத விக்கிரகைஹி ந புனரேதி கதம் சதுரம் வயः பரபிருதாபிஹி பரபிருதாபிஹி इति इव निवेदिते स्मरमते रमते स्म बंधु जनः. சரியா? இது வந்து இன்னொரு கொட்டேஷன் ஃப்ரம் ரகுவம்சம். ஐ திங்க் இது வந்து 9வது சர்க்கம் நினைக்கிறேன். 9வது சர்க்கத்துல 39 போட்டிருந்தாரு. 47. சரி, 9வது சர்க்கத்துல ஒரு 47வது ஸ்லோகம் இது. சோ இதுலயும் என்ன அப்படின்னா இந்த 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 இதுங்கிறது ரொம்ப இந்த தியஜதமானம் அலம். சோ வந்து என்ன அப்படின்னா இந்த அஹ், உன்னுடைய மானம்னா உனக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு பாரு, அதை விட்டுடும். சரியா? ஆஹ் விக்கிரகைஹி பத விக்கிரகைஹி ந புனரேதி கதம் சதுரம் வயஹ. சோ வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு சதுரம் வயஹ இந்த யங் ஏஜ் அப்படிங்கிறது உனக்கு திரும்பி வரவே வராது இப்படின்னு பரபிருதாபிஹி பரபிருதாபிஹி இதீவ நிவேதித்தே ஸ்மரமதே ரமதே ஸ்ம பந்து ஜனக. சோ இந்த பரபிருதங்கள் இந்த மாதிரி வந்து சொல்றதாம் என்ன அப்படின்னா அங்கராகா குரோதம் தியஜத, குரோதத்தை விட்டுடுங்கோ, விரோதைஹி அலம் அதீதம் விசக்ஷணம் உபபோகக்ஷமம் நவயௌவனம் புனர்ன ஆகச்சதி. சோ இந்த மாதிரி வந்து ஒரு நவயௌவனம் வயசுங்கிறது திரும்பி வரவே வராது. இந்த மாதிரி மதன அபிப்பிராயத்தை கூறுகின்ற அந்த கோகிலத்தினால சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இந்த விலாசினி ஜனங்கள் வந்து அதிலே ரமிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து இந்த பரபிரதங்களுடைய காரியம்ங்கிறது இந்த ரதி காரியத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த ரகுவம்ச ஸ்லோகம் மூலமா நமக்கு வந்து சொல்றேன் ஃபர்தரா. சரியா இருக்கா? அதான் இது ஆதிஷ. சோ வந்து என்ன அப்படின்னா आदौ कोकिलानां शुचम् अपनीय तेषु एव स्वकृत्ये योजितेषु त्वरितगतयः ते जगतामपि शुचम् अपनयन्ति इति आदौ கோகிலானு ஆக்ஞாபய இத்யுக்தம். சோ வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோகிலங்களுக்கு கட்டளையை இடு. ஏன் கோகிலங்களுக்கு இடணும் அப்படின்னா ஆதவ் ஃபர்ஸ்ட் கோகிலானாம் சுச்சம் அபனிய கோகிலங்களுடைய துக்கத்தை போக்கடித்து விட்டு தேஷு அபி ஸ்வகிருத்தியே நியோஜிதேஷு அவ அந்த கோகிலங்களையும் அந்தந்த காரியங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டு त्वरितगतयः ते ஜகதாமபி சுச்சம் அபனயந்தி. சோ தே கோகிலாக त्वरितगतयः அவைகள் வந்து வேகமாக தன்னுடைய வேலையில ஈடுபடுற அந்த கோகிலங்கள் ஜகதாமபி இந்த உலகத்தினுடைய சுச்சம் துக்கத்தையும் தே கோகிலாக அபனயந்தி இது அந்த தஸ்மாத் காரணாத்து ஆதௌ கோகிலானு ஆக்ஞாபய இத்தியுக்தம். அதனால்தான் ஃபர்ஸ்ட் கோகிலங்களுடைய துக்கத்தை போக்கடிச்சுட்டு ரதிதூத காரியே அவளை வந்து ஈடுபடுத்து அப்படின்னு சொன்னதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா கோகில பட்சிகளினுடைய குக்கு சப்தத்தை கேட்ட உடனே உலகத்துல இருக்கிற துக்கத்துல இருக்கிறவ அத்தனை பேருக்கும் இந்த துக்கம்ங்கிறது போயிடும். சோ ஒரு கோகிலத்தை வந்து நீ வந்து அந்த கோகில பட்சிகளை வந்து துக்கத்துல இருந்து வெளில கொண்டு வந்துட்டேனாலே அது மத்த காரியத்தை அது பார்த்துக்கணும். புரியுறதா? ஒரு கரெக்ட் குரூப்ல ஒரு கரெக்டா ஒரு பர்சனை எடுத்துட்டோம்னா அந்த குரூப்பை கரெக்டா கைட் பண்ணிடுவான் இல்ல, அந்த மாதிரி இது. புரியுதா? சோ தூதகாரியே கோகிலானாம் சாமர்த்தியம் தர்ஷயதி. சோ தூதகாரியத்துல வந்து கோகிலங்களுக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னா மதுர ஆலாப நிசர்க பண்டிதானு இது. மதுரேஷு அப்படின்னா மனோகரேஷு ஆலாபேஷு தன்னுடைய மனோகரமான அந்த சப்தங்களினால் அந்த குரல்னால நிசர்கதா அப்படின்னா இட் நீட் நாட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். என்னைக்கு மாம்பூவை சாப்பிடுறதோ ஆட்டோமேட்டிக்கா அதுகளுக்கு வந்து தினம் சரளி வரிசை பாடி குரலை சரி பண்ணணும்னு இல்ல, நிசர்கதக ஸ்வபாவதக ஏவ பண்டிதானு விதக்தானு கோகிலானு அலம் தவ வச்சன பிரகார சிக்ஷா விஷயைஹி பிரயாசைஹி இது வாவக அனேன வாக்கியேன ஔத்சுக்கியம் பிரகாசிதம். மேல என்ன அப்படின்னா தவ வச்சன பிரகாச சிக்ஷா விஷயைஹி பிரயாசைஹி இது பாவக. சோ வந்து உன்னுடைய வச்சன பிரகாரம் அது மூலமாக வந்த ஒரு சிக்ஷா
அந்த பிரயாசக அந்த பிரயாசைஹி அலம் அதுவே போரும். அனேன வாக்கியேன ஔத்சுக்கியம் பிரகாசிதம். சோ நீ நீ தான் எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுக்க போற. சோ நீ உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளை யார பண்ணணும் அப்படின்னா அந்த கோகிலங்கள். அந்த கோகிலங்கள் ஏன் அப்படின்னா மனோகரமான ஆலாபம், நைசர்கிகா, அது வந்து நைசர்கிக நிசர்க பண்டிதாக இல்லையா? அது அந்த ஏன் அவ நிசர்க பண்டிதான்னு ஒரு கேள்வி நிக்குமோனோ, அது என்ன அப்படின்னா உன்னுடைய பிரகார சிக்ஷா விஷயைகி பிரயாசைகி அலம், அதனாலேயே அந்த எஃபர்ட்டே அதுக்கு போறோம். அனேன வாக்கியேன ஔத்சுக்கியம் பிரகாசிதம். அதாவது நீ உயிர் பிச்சு வா அப்படின்னா அந்த உயிர் பிச்சு வரத்துக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் டாக் இருக்கணுமோ. நீங்க எங்காத்துக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு நான் சும்மா சொல்றதுக்கும் ஒரு 4 புஸ்தகம் வச்சிருக்கேன் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னா வருவேள் இல்லையா? சோ அதே மாதிரி இவன் உயிர் பிச்சு வர்றதுக்கு என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர முடியுமோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்றான். விச் இஸ் நாட் பாசிபிள். மன்மதன் தானே எழுந்துக்க முடியாது. ஈஸ்வர இச்சா தான். ஈஸ்வர இச்சா கூட கிடையாது, அம்பாளோட இச்சா தான் இல்லையா? அதான். சோ பிரதிபத்திய மனோகரம் வபு புனரப்பி ஆதிஷ தாவத் உத்திதா ரதி தூத பதேஷு கோகிலானு மதுர ஆலாப நிசர்க பண்டிதா. இவங்க எடுத்துக்கலாமா? ஆ?